கெட்டு போச்சு. நம்ம காலத்துல இருந்த மாதிரியே இப்ப இல்ல. அப்பெல்லாம் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இப்போ பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சண்டை போட்டுக்கிறாங்க. கலாச்சாரத்துக்கு பேர் போன நாடு நம்ம நாடு. ஆனா இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஒழுக்கம் இல்ல, பக்தி இல்ல, பெரியவர்களிடம் பணிவும் இல்ல. இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம காலத்துக்கு அப்புறம் இனி நம்ம குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இதை யாரு சொல்லி தருவாங்கன்னே தெரியல. அப்படியெல்லாம் தள்ளிட முடியாது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அது சரி, நீங்க சொல்லறத முழுசா ஒத்துக்க முடியாது. இப்பெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துல நாட்டு பற்றியும் கலாச்சாரத்தையும் சொல்லி தராங்க. நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள் சொல்லித்தர பள்ளிக்கூடம் இருக்கு. என்னுடைய 2 பேரன்களும் இங்க சென்னை விவேகானந்த கல்வி கழகத்தில் ஒன்றான கடலூர் விவேகானந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா. நாங்க குழந்தைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலானோ பார்த்துட்டு இருக்கும் போது சில பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் அழகா இருக்கு, சில பள்ளிக்கூடங்கள் கல்வி கட்டணம் நிறைய வாங்குறாங்க. அப்ப இந்த செட்டா நல்லா இருக்குன்னு பேசிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், பள்ளி கட்டணம் நிறைய வாங்குற பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம் நம்ம நினைக்க கூடாது. நல்ல பண்புகளை கற்றுத்தரக்கூடிய பள்ளிக்கூடம் தான் வாழ்க்கைக்கு சிறந்ததுன்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்தோம். அப்படியா? விவேகானந்தா பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு பல கல்வி நிலையங்கள் தேர்வை ஒட்டிய இலக்குகள் தயார்படுத்துறாங்க. ஆனா விவேகானந்தா பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கு நாட்டு பற்றியும் விளையாட்டு திறமையும் பண்பாட்டையும் வளர்க்கக்கூடிய நற்பண்புகளையும் அளிக்கிறாங்க. இவை பன்முக திறமையை வளர்ப்பதாக இருக்கு. என் பேர பிள்ளைங்க 2 பேரும் அங்க சொல்லிக் கொடுக்கிற நிறைய பக்தி பாடல வீட்டுல வந்து பாடுறாங்க. கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல வாரம் வாரம் பிரியாணி திட்டம் இருக்கு. இதன் மூலமா குழந்தைங்க மற்றவருக்கு உதவும் பண்பை வளர்த்துக்கிறாங்க. உண்மையாக சொல்றீங்க? இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களும் இருக்கா? எனக்கு தெரியவே தெரியாதே. ஆமாப்பா, இப்ப ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கூட விளையாட்டு தினம் கொண்டாடினாங்க. குழந்தைகள் அனைவரும் அவர்களுடைய திறமையை காட்சிப்படுத்திய விதம் அனைவரையும் நிஜமாகவே புல்லரிக்க வச்சது. இப்ப நடந்தாலும் கண்ணுக்கு விருதா தெரியுது. நான் உங்களை முன்னாடியே பார்த்திருந்தா கண்டிப்பா நானும் வந்திருப்பேன். நீங்க சொல்லும் போது எனக்கு ஆசையா இருக்கு. இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதுனாலதான் இன்னமும் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் உயிரோடு இருக்குன்னு தோணுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்த முறை அந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் கண்டிப்பா எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்களும் வருவோம். அடுத்த முறை என்ன? இன்னைக்கு அங்க மழை வகுப்புக்கான பாரதியார் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதுல குழந்தைகள் ஆண்டாள் பாசுரங்களை நாட்டியமாகவும் நாட்டிய நாடகமாகவும் காட்சிப்பட்டு இருக்காங்க. இதன் மூலம் விவேகானந்தர் வாழ்வுழைந்த மனிதனை மனிதனாக்கும் பன்மை நெறிகளை எடுத்து கூறும் நாடகங்களும்